இப்போ ஒரு இன்டர்வியூ ப்ரோக்ராம் பார்க்க போறோம். என்ன அவுட்புட் வேணும் அப்டின்னா, யூசர் கிட்ட ஒரு நம்பர் வாங்கணும். ஒருவேளை யூசர் நம்பர் ஈக்குவல்ஸ் டூ 1ன்னு குடுக்குறாரு அப்டின்னா, எனக்கு ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு குளோசிங் பிரேஸ் வேணும். யூசர் நம்பரோட வேல்யூ 2ன்னு குடுத்தாருன்னா, 2 ஓப்பனிங் பிரேஸ், 2 குளோசிங் பிரேஸ் வேணும். யூசர் நம்பரோட வேல்யூ 3ன்னு குடுத்தாருன்னா, 3 ஓப்பனிங் பிரேஸ், 3 குளோசிங் பிரேஸ் வேணும். ஒண்ணே ஒண்ணு இது எல்லாமே சேர்ந்து வேணும். யூசர் நம்பரோட வேல்யூ 3ன்னு குடுத்தாருன்னா, முதல்ல அவுட்புட் 1 வரணும். அடுத்து 2 வரணும். அடுத்து 3 வரணும். இப்படி வேணும். யூசர் நம்பரோட வேல்யூ 3ன்னு குடுத்தா. இந்த புரோகிராம தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல இத ஜாவால ட்ரை பண்ணுவோம். அப்புறமா இத பைத்தான்ல ட்ரை பண்ணுவோம். ஜாவால ட்ரை பண்ணாலே சில, சி பிளஸ் பிளஸ்ல, சி ஷார்ப்ல, ஜாவா ஸ்கிரிப்ட்ல எல்லாத்துலயும் நீங்க ட்ரை பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட் அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு 2 அவுட்புட் வேணும்ல. அதனால நான் வந்து கேரக்டர் ஏ ஈக்குவல்ஸ் டூ ஒரு ஓப்பனிங் பிரேஸ் வச்சுக்குவேன். கேரக்டர் பி ஈக்குவல்ஸ் இன்னொரு ஒரு குளோசிங் பிரேஸ் வச்சுக்குவோம். 2 வச்சுக்குவோம். இப்போ யூசர் கிட்ட நம்பர் வாங்க போறோம். முதல்ல நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம். அதான் நமக்கு ஈஸி. நம்பர் 1ன்னு குடுத்தா ஒரே ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரே ஒரு குளோசிங் பிரேஸ். அப்ப நான் எப்படி எழுதுறேன்னா, ஒரு ஃபார் லூப். எப்படினாலும் இதுக்கு லூப் தேவைப்படும். அதனால ஒரு ஃபார் லூப் எழுதி வச்சு ஃபார் இன்டிஜர் i ஈக்குவல்ஸ் டூ 0, i லெஸ் தேன் நம்பர், i பிளஸ் பிளஸ் அப்படின்னு எழுதிடுறேன். நம்பரோட வேல்யூ என்ன? 1. அப்படி 1ன்னு இருக்கிறதுனால ஒரே ஒரு தடவை தான் நமக்கு அவுட்புட் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலயே பிரிண்ட்எல்எனோ, பிரிண்டோ குடுத்து a பிளஸ் b அப்படின்னு நம்ம இந்த இடத்துல குடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு இப்படி குடுத்துக்கலாம். குடுத்து காமிக்கிறேன் என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். இப்படி குடுத்துருவோம். நம்பரோட வேல்யூ 1 அப்படின்னா இப்படி அவுட்புட் வந்துரும். பார்த்தீங்களா? இப்படி நம்பரோட வேல்யூ இடையில பிளஸ்ஸுக்கு பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் குடுத்துருக்கேன். நமக்கு ஒரு சின்ன ஆஸ்கி வேல்யூ ஆட் ஆயிருச்சு. இப்படி ஒரு ஓப்பனிங் பிரேஸ், குளோசிங் பிரேஸ் வந்துருச்சு. பிரச்சனை இல்ல. ஆனா நம்பரோட வேல்யூ 2ஆ இருந்துச்சுன்னா, அவுட்புட் எப்படி வரும்னு பாருங்க. நம்பரோட வேல்யூ 2ல முதல் தடவ ஒரு ஓப்பனிங் பிரேஸ், குளோசிங் பிரேஸ் வரும். 2வது தடவ ஒரு ஓப்பனிங் பிரேஸ், குளோசிங் பிரேஸ் வரும். அவுட்புட் நமக்கு இப்படி வரும். ஆனா நம்மகிட்ட கேட்டிருக்கிற அவுட்புட் இது இல்ல. நம்மகிட்ட கேட்டிருக்கிற அவுட்புட் 2 ஓப்பனிங் பிரேஸ், 2 குளோசிங் பிரேஸ். பேரா இல்ல. ஒரு ஜோடியா இப்படி கேட்கல. இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வேற வழி இல்ல. இதுக்கு 2 ஃபார் லூப் எழுத வேண்டியிருக்கும். ஏக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். அதுக்கு அப்புறமா பிக்கு ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். நான் பிரிண்ட் எல்என் குடுக்குறதுக்கு பதிலா பிரிண்ட் குடுத்து வச்சுர்றேன். இந்த இடத்துல அப்போ ஒரே லைன்ல அவுட்புட் வரும்ல. பிய பிரிண்ட் பண்றதுக்கு இப்படி குடுத்து வச்சுருவோம். குடுத்துட்டு தேவைன்னா அடுத்த லைன் போய்க்கலாம். இப்ப பாருங்க. இப்ப 2 ஓப்பனிங் பிரேஸ், 2 குளோசிங் பிரேஸ் வந்துருச்சா? அப்போ 3ன்னு குடுப்போம். 3ன்னு குடுத்தா 3 ஓப்பனிங் பிரேஸ், 3 குளோசிங் பிரேஸ் வந்துருச்சா? இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து கேட்கறாங்க அவ்வளோதான். எப்படியா? நம்பரோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது நம்பரோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது பாருங்க. இப்படி அவுட்புட் வேணும். இதே ஃபார் லூப்ப அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். கீழ அடுத்த லைன் போயிருவோம். ஒரு இடையில ஒரு பிரிண்ட் எல்என் குடுத்துக்கலாம். அடுத்த லைன் போறதுக்கு. இப்ப நம்பரோட வேல்யூ 2ன்னு வச்சுக்குவோம். அப்ப இந்த லூப் எப்படி ரன் ஆகும்னா, முதல்ல ஒரு ஓப்பனிங் பிரேஸ், ஒரு குளோசிங் பிரேஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் போயிருவோம். அடுத்த ஃபார் லூப்ல பாருங்க. 2 ஓப்பனிங் பிரேஸ், 2 குளோசிங் பிரேஸ் வேணும். இதே நம்பரோட வேல்யூவ 3ன்னு வச்சுக்குவோம். நம்பரோட வேல்யூவ 3ன்னு வச்சுட்டு 3 ஓப்பனிங் பிரேஸ், 3 குளோசிங் பிரேஸ்க்கு போயிரும். இடையில ஒரு எல்என் ஒண்ணு அவ்வளோதான் அவங்க கேட்டது வந்துருச்சு. ஆனா என்ன நெறைய ஃபார் லூப் எழுதி இப்ப நமக்கே தெரியும். காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். முதல்ல நம்பரோட வேல்யூ 1ன்னு அடுத்து நம்பரோட வேல்யூ 2ன்னு வச்சிருக்கோம். அடுத்து நம்பரோட வேல்யூ 3ன்னு வச்சிருக்கோம். அப்போ காப்பி பேஸ்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணத என்ன பண்ணிக்கலாம்னா, ஏதாவது ஒரே ஒரு காப்பிய மட்டும் வச்சுட்டு, அந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் எழுதிக்கலாமா? ஒரு ஃபார் இன்டிஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டூ 1, நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ 3 அப்படின்னு வச்சுட்டு, நம்பர் பிளஸ் பிளஸ் யூசர் 3ன்னு குடுத்தாருன்னு வச்சுக்குவோம். அப்போ முதல் தடவ நம்பரோட வேல்யூ 1ஆ இருக்கும். அப்போ இது ரன் ஆகும். அதோட அவுட்புட் வந்துரும். 2வது தடவ நம்பரோட வேல்யூ 2ஆ இருக்கும். இப்படி நெஸ்டட் ஃபார்ல எழுதிக்கலாமா? அப்படின்னா அப்ப கீழ இருக்கிற இந்த ஃபார் எல்லாம் நமக்கு தேவை. கரெக்ட்டா? இப்ப அவங்க கேட்ட மாரி ஓப்பனிங் பிரேஸ், குளோசிங் பிரேஸ் பேரா வந்துரும். யூசர் கிட்ட இருந்து நம்பர் வாங்கிக்கலாம். இந்த இடத்துல 3 அப்படின்னு குடுத்திருக்கிறதுக்கு பதிலா யூசர் என்ன நம்பர் சொல்றாரோ அத நம்ம வாங்கிக்கலாம். இப்ப இதே புரோகிராம பைத்தான்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பைத்தான்ல ட்ரை பண்றதுன்னா பாருங்களேன். இந்த இடத்துல கேரக்டர் கிடையாதா? டேட்டா டைப்ப எக்ஸ்பிளிசிட்டா சொல்ல வேண்டிய தேவையில்ல பைத்தான்ல. இப்படி குடுத்துக்கலாமா? கரெக்ட். அதுக்கப்புறமா இதில இந்த ஃபார் லூப்ப பைத்தான்ல இந்த ஃபார் லூப் மட்டும் மாறும். எப்படிங்கிறத சொல்றேன். இந்த இடத்துல எப்படி எழுத வேண்டியிருக்குன்னா, ஃபார் நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 3 அப்படின்னு எழுதுற மாரி இருக்கும். ரேஞ்ச் ஆஃப் 3ன்னு குடுத்தீங்கன்னா, பைத்தான் தெரிஞ்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில 0, 1, 2ன்னு அப்படி வரும். அப்ப நான் அவுட்டர் ஃபார் லூப் இத எழுதுறதுக்கு பதிலா இத எழுதியாச்சு. இது முடிஞ்சது. அடுத்தது இன்னர் ஃபார் லூப் ஒண்ணு எழுதணும். ஒரு டேப பிரஸ் பண்ணி ஃபார் திரும்பவும் இந்த இடத்துல எழுதுவோமா?
இந்த இடத்துல நம்பர்னு இங்கே ஐன்னு எழுதியிருக்காங்க. நம்மளும் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம்பர் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்குவோம். ஐயோட வேல்யூ நம்பர் ப்ளஸ் ஒன்றுனா இங்கே 0, 1, 2 வருமா? அதுக்கு பதிலாக 1, 3ன்னு வந்திருக்கும். 1, 2, 3ன்னு வந்ததை இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பிரிண்ட் எலனுக்கு பதிலாக ஏ அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு எண்ட் ஈக்குவல்ஸ் கேஸ் கொடுத்து இதே ஃபார் லூப்பை திரும்ப எழுத போகிறோம். இதே ஃபார் லூப் அங்கே அப்படி தானே எழுதிடணும். இதே ஃபார் லூப் தானே எழுதிடணும். எழுதிட்டு இங்கே பி கொடுத்துக்கோ. பி கொடுத்துட்டு கடைசியாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த லைன் போகிறதுக்கு அங்கே பிரிண்ட் எலன் கொடுத்துருவோம். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துருவோம். இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். டெஸ்க்டாப்பில் ஏற்கனவே ph.pyன்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கு. டெர்மினல் டெஸ்க்டாப் லொக்கேஷனுக்கு போய் பிடி டெஸ்க்டாப் அப்படின்னா அவங்க கேட்ட மாதிரி அவுட்புட் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. பைத்தான்லேயும் இதை பண்ணியாச்சு. ஜாவாலையும் நம்ம இந்த கோடை பண்ணி